நொளம்பூர் பகுதியில் ஏற்பட்ட கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், அங்கு நொளம்பூர் பகுதியில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக யார் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் கைது செய்யப்பட்டிருக்கும் 7 பேரினுடைய விவரம் என்ன? சென்னை சின்ன நொளம்பூர் யூனியன் சாலையைச் சேர்ந்தவர் செல்வி மற்றும் முருகதாஸ். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். நேற்று இரவு வீட்டின் அருகே தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சரத் மற்றும் அவரது அண்ணன் ஆகியோருக்கு இடையே ஒரு நபர்கள் சண்டையிட்டுள்ளனர். சண்டையிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் செல்வி மகன்களுக்கும் தகராறு முக்கிய நிலையில் கைகலப்பாக மாறியது. அப்பொழுது சரத்தை அவருடைய உதயா என்ற நபர்கள் தனது நண்பர்களை அழைத்து வந்து சரத் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களில் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் இருந்த சரத், அவருடைய அண்ணன் சஞ்சய் மற்றும் இந்த சம்பவத்தை தடுக்க முயன்ற சரத்தின் தந்தை முருகராஜ் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அருகில் இருக்கக்கூடியவர்கள் சம்பவத்தில் விரைந்து வந்த நொளம்பூர் போலீசார் சரத் மற்றும் சஞ்சய் அவருடைய தந்தை முருகு ஆகியோர் மீட்டு சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். செல்லும் வழியிலேயே சஞ்சய் என்பவர் அதிக வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சரத்தின் தாய் செல்வி நொளம்பூர் காவல் நிலையம் மற்றும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து சென்னை காவல் ஆணையர் அமுல்ராஜ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நொளம்பூர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். நொளம்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் மதுரவாயை சேர்ந்த ரூபேஷ் என்கிற தலைமையில் இந்த சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்தது. அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு நேற்று இரவு முழுவதும் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் சென்னை மதுரவாயை சேர்ந்த ரூபேஷ் மற்றும் நவீன்குமார், உதயராஜ், சூர்யா, கார்த்திக் ராஜா, மேஷாக், ராகேஷ் ராஜ் உள்ளிட்ட சூரிய பிரகாச 8 ரவுடிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. போலீசார் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க முற்படும் பொழுது ரூபேஷ் என்கிற நபர் போலீசார் தாக்கிவிட்டு தப்பிச்செல்ல முன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்காப்புக்காக நொளம்பூர் போலீசார் ரூபேஷை முட்டியில் சுட்டு பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் நொளம்பூர் பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் முக்கிய காரணம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு முக்கிய குற்றவாளி எல்லாம் குற்றச்சம்பவம் தடுப்பிற்காக பிடித்தனர். இந்த ரூபேஷை மட்டும் பிடிக்காமல் தவறிவிட்டதால் இந்த சம்பவம் அரங்கேறுவதற்கு முக்கிய காரணம் என பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். கனதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.